மாவட்டத்தின் முக்கிய சுற்றுலா தலமான மணிமுத்தாறு நீர்வீழ்ச்சிக்கு செல்லும் சாலை மிகவும் சேதமடைந்திருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இத்தகைய சாலைகளினால் பாதுகாப்பற்ற சூழல் ஏற்பட்டிருப்பதாக சுற்றுலா பயணிகள் கவலை தெரிவித்துள்ளனர். நெல்லை மாவட்டத்திற்கு மேற்கு தொடர்ச்சி மலை இயற்கை அரணாகவும் நீர் ஆதாரமாகவும் இருக்கிறது. இதில் அம்பாசமுத்திரம் செல்லும் சாலையில் சுமார் 35 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது மணிமுத்தாறு அணை. இதன் மேற்புறம் மேற்கு தொடர்ச்சி மலையில் சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவில் ஆண்டுதோறும் நீர் விழும் அருவி இருக்கிறது. இந்த அருவிக்கு வார விடுமுறை நாட்களில் சுற்றுலா பயணிகள் பெருமளவில் வருகின்றனர். ஆனால் இந்த அருவிக்கு செல்லும் சாலை பல ஆண்டுகளாக சீரமைக்கப்படாததால் மிகவும் சேதமடைந்த நிலையில் காணப்படுகிறது. இப்போ டோல்கேட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸுக்கு ஒரு 4 கிலோமீட்டர் இருக்கும். 4 கிலோமீட்டர் சாலைகளுமே வந்து ரொம்ப மோசமாக தான் இருக்குது. அது கொஞ்சம் சரி பண்ணலாம். அதுக்கான நடைமுறைகள் இன்னும் பண்ணாமல் வச்சுருக்காங்க. ரொம்ப வருஷம் இருக்குது, ஒரு 5-6 வருஷத்துக்கு மேலே இருக்குது. ரோடு மோசமாக தான் இருக்குது. சாலையின் இத்தகைய நிலையினால் சின்ன விபத்துகள் நடந்து வந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன் வேன் கவிழ்ந்த விபத்து சுற்றுலா பயணிகளிடையே சிறிது அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் அருவியின் சுற்றுவட்டார பகுதிகளில் சுகாதாரம் பேணப்படாமல் இருப்பது குறித்தும் சுற்றுலா வரும் பெண்கள் கவலை தெரிவிக்கின்றனர். மாத்திர ரூமை போய் பாருங்க, ரொம்ப ஒஸ்ட், ரொம்ப மோசமா இருக்கு. அதையும் கொஞ்சம் நல்லா பண்ணி கொடுத்தா, ஒரு டஸ்ட்பின் இல்லை, எல்லாம் ரொம்ப நாரடிச்சிட்டு போறாங்க. டஸ்ட்பின் வச்சா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மக்களுக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுத்தாதான் எல்லாரும் விரும்பி வருவாங்க. அருவியை காண வரும் சுற்றுலா பயணிகளுக்கும் அவர்கள் வரும் வாகனங்களுக்கும் தலா 15 ரூபாய் சோதனை சாவடியில் வசூலிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சாலை குறித்து அதிகாரிகள் தரப்பில் எந்த ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என வனத்துறை அதிகாரிகள் மீது அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பல தடவை ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு கோரிக்கையை கொடுத்தோம். இந்த பொதுமக்களுக்கு எந்த ஒரு ரோடு வசதி எதுவுமே செஞ்சு கொடுக்கறதில்ல. இதனால் நிறைய வாகனங்கள் பழுதாகி போகுது, வாகனங்கள் ஆக்சிடென்ட் ஆகுது. ஆனால் எதையுமே அதிகாரிகள் கண்டுக்கிட்டதில்லை. அதிகாரிகளின் இந்த போக்கு மாறி மணிமுத்தாறு பகுதியில் உள்ள சாலைகள் சீரமைக்கப்படும் போது சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பதோடு வனத்துறையின் வருமானமும் பல மடங்கு அதிகரிக்கும் என்று அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். மணிமுத்தாறு அருவி பகுதியில் தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகள் குறித்து களக்காடு மண்டந்தரை புலிகள் காப்பக இயக்குநரிடம் கேட்டதற்கு அவர் கூறியது, சாலைகள் முதற்கட்டமாக பராமரிப்பு பணிகள், அதாவது பழுதுபார்க்கும் பணிகள் மேற்கொள்ளப்படும். அதனைத் தொடர்ந்து பெண் சுற்றுலா பயணிகளுக்கான அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்படும். அதேபோல சுகாதாரத்தை முழுவதுமாக பேணி காப்பதற்கான நடவடிக்கைகள் விரைந்து எடுக்கப்படும் என்று உறுதியளித்துள்ளார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சங்கருடன் நெல்லையிலிருந்து நாகராஜன். நெல்லை மாவட்டத்தின் முக்கிய சுற்றுலா தலமான மணிமுத்தாறு நீர்வீழ்ச்சிக்கு செல்லும் சாலை மிகவும் சேதமடைந்திருப்பது குறித்தும் இதனால் சுற்றுலா பயணிகள் சந்தித்து வரும் பிரச்சனைகள் குறித்தும் நாம் இதுவரை பார்த்தோம். இது குறித்த கூடுதல் தகவல்களை நெல்லையில் உள்ள நமது செய்தியாளர் நாகராஜிடம் நாம் கேட்கலாம். நாகராஜ், மணிமுத்தாறு நீர்வீழ்ச்சிக்கு செல்லக்கூடிய சாலை எவ்வளவு காலமா சேதமடைஞ்சிருக்கு? நம்ம காட்சிகளே பார்க்கிறோம், அந்த சாலை மிகவும் சேதமடைஞ்சிருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. சுமார் எத்தனை கிலோமீட்டர் இதே நிலையில் அந்த சாலை நீடிக்குது? சரணி, அதாவது மணிமுத்தாறு அப்படின்னு சொல்லும் பொழுது நெல்லை மாவட்டத்தோட முக்கிய சுற்றுலா பகுதிகள் அது ஒண்ணு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, ஆண்டு முழுக்க, அதாவது வருடத்தின் 365 நாட்களும் தண்ணீர் விழக்கூடிய அருவி அந்த பகுதியில் தான் இருக்கிறது. அதுவும் எளிதான செலவில், அதாவது ஒரு குடும்பமே சென்று வரக்கூடிய, ஒரு 200 ரூபாய் செலவில் ஒரு குடும்பமே சென்று வரக்கூடிய அளவில் ரொம்ப எளிமையான ஒரு சுற்றுலா தலமாக அந்த இடம் இருக்கிறது. எனவே அதற்கான ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகளும் அடிப்படை வசதிகளும் செய்து கொடுக்கப்பட வேண்டிய எதிர்பார்ப்பும் மக்களிடையே இருக்கிறது. இந்த நிலையில் அந்த மணிமுத்தாறு அருவியை பார்க்கும் பொழுது மணிமுத்தாறு செல்வதற்கு ஆன தூரம் என்பது நெல்லை மாவட்டத்திலிருந்து மிகவும் குறைவான தொலைவு தான். நெல்லை மாநகர பகுதியிலிருந்து 35 கிலோமீட்டர் சென்று விடலாம். அதே போல அங்கிருந்து அந்த வன சோதனை சாவடியிலிருந்து குறைந்தபட்ச ஒரு 4 கிலோமீட்டர் தொலைவில் மேலே அருவி வந்து விடுகிறது. ஆனால் அந்த அருவிக்கு செல்லும் பாதை அனைத்துமே மிகவும் ஆபத்தானதாக இருப்பது கண்கூடாக பார்க்க முடிகிறது. அது ஒரு சில பகுதிகளில் சாலை சாதாரணமாக இருந்தாலும், அதாவது சாதாரணமாக இருந்தாலும், ஆனால் ஒரு ஏற்றமாக இருக்கக்கூடிய சாலைகள், ஏற்ற இறக்கமாக இருக்கக்கூடிய ஒரு மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள அந்த பகுதி தான் மணிமுத்தாறு அருவி. எனவே அதற்கான செல்லக்கூடிய சாலைகள் சில இடங்களில் மிகவும் மோசமாக, அதாவது ஒரு பாதி சாலைகள் இருக்கும், மறுபாதி சாலைகளே இருக்காது. அப்போ அது அந்த ஏற்றத்தில் அந்த ஒரே மாதிரியான வேகத்தில் செல்ல வேண்டிய சூழல் உள்ளது. எதிரே வாகனம் வந்தால் அவர்கள் ஒரு புறம் வர முடியாது, மறுபுறம் வர முடியாது. நாகராஜ், நீங்க தொடர்பிலே இருங்க. இது குறித்து பேசுவதற்காக மணிமுத்தாறு பேரூராட்சி தலைவர் சிவன் பாபு நமது இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் மேடம். இணைப்பில் வந்ததுக்கு நன்றி சார். சொல்லுங்க மேடம். நெல்லை மாவட்டத்தோட முக்கிய சுற்றுலா தலம் மணிமுத்தாறு நீர்வீழ்ச்சி.
இந்த நீர்வீழ்ச்சிக்கு செல்லக்கூடிய சாலை வந்து மிகவும் மோசமா இருக்கு அப்படின்னு பயணிகள் கிட்டத்தட்ட இன்றல்ல நேற்றல்ல 10 வருடங்களா நாங்க இந்த கோரிக்கையை முன் வச்சிட்டு இருக்கோம். ஆனா இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்பட்ட பாடில்லை அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன காரணம்? இல்ல மேடம், வேற ஒண்ணு, அது மாண்புமிகு அம்மா அவர்களின் தலைமை ஆட்சியில் மேடம், அது வந்து வனத்துறை சட்டமன்ற உறுப்பினர் அவர்களின் தலைமையில் கீழே மேடம், அது வந்து வனத்துறைக்கு வந்து தெரிவிச்சிருக்கேன் மேடம். அந்த குறிப்பிட்ட பகுதி வந்து வனத்துறை ஏரியாக்குள்ள வருது மேடம். அது வனத்துறை பகுதியில் இருக்கிற வனத்துறைக்கு வந்து இந்த தகவல் வந்து நாங்க தெரிவிச்சிருக்கோம் மேடம். சட்டமன்ற உறுப்பினர் மூலமாக வனத்துறை அதிகாரிக்கு அந்த தகவல் தெரிவிச்சிருக்கோம். அவங்க கூடி சீக்கிரம் வந்து அந்த ரோட வந்து அவங்க சாலையில ஆரம்பிக்கிறதுக்கான வேலைகள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க மேடம். இல்ல, கூடிய விரைவில் இந்த சாலையை நாங்க சீரமைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எப்போ இந்த சாலையை சீரமைக்கும் பணிகள் ஆரம்பமாகும்? அது வந்து வனத்துறை மேடம், வனத்துறை வந்து அனுமதி தரணும் மேடம். சட்டமன்ற உறுப்பினர் மூலமா வனத்துறைக்கு நாங்க தகவல் தெரிவிச்சுக்கோம் மேடம். வனத்துறை வந்து அந்த தடையில்லா சான்று வந்து தரணும் மேடம். சரி, எப்போ உங்கள்ட்ட அந்த சான்றிதழ் வந்து எப்போ கிடைக்கும்? ஏன்னா இது வந்து பல வருடங்களா இதே நிலையில நீடிக்குது இந்த சாலை அப்படின்னு சொல்றாங்க. இது வரைக்கும் நீங்க இது சம்பந்தமாக எது போன்ற நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுத்துட்டு வந்தீங்க? இல்ல மேடம், யாருக்கே சட்டமன்ற உறுப்பினர் அம்மா தலைமையோட மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் மூலமா வந்து தகவல் வந்து மேலே தெரிவிச்சிருக்கோம்னா அவங்க வந்து அதிவிரைவில் வந்து அதுக்குள்ள பணிகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் அதுக்குள்ள பணிகள் வந்து செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க மேடம். சார், இணைப்புல வந்ததுக்கு நன்றி. நாகராஜ், நீங்க தொடர்ந்து பேசலாம். அதாவது அதிகாரிகள் அந்த சாலை மிகவும் மோசம் அடைஞ்சிருக்குன்னு பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. அதிகாரிகள் வந்து நேர்ல பார்வையிட்டு இருக்காங்களா? அதாவது இந்த பகுதியை பொறுத்தவரை மணிமுத்தாறு அணைப்பகுதி, அதில் மேற்பட்ட பகுதி, அதில் மேல்புறம் இருக்கக்கூடிய அணைக்கு மேற்புறம் செல்லக்கூடிய அந்த பகுதியாகட்டும் அனைத்துமே அது வனத்துறை கட்டுப்பாட்டில் வருகிறது. ஆனால் வனத்துறையிலும் அது களக்காடு முன்னதுரை புலிகள் காப்பகம் என்று சொல்லக்கூடிய புலிகளை பாதுகாக்கக்கூடிய பகுதியாக அதற்கான திட்டத்தில் வரக்கூடிய பகுதியாக இருக்கிறது. அதனால இந்த பகுதியில் செய்யக்கூடிய எந்த ஒரு திட்டமாக இருக்கட்டும் இல்ல செயல்பாடுகளாக இருக்கட்டும் அது அனைத்துமே மத்திய அரசின் ஒப்புதல் பெற்ற பிறகுதான் செய்ய முடியும் என்று வனத்துறை தரப்பில் சொல்லப்படுகிறது. இருப்பினும் இந்த காலதாமதம் என்பது தேவையில்லை என்றுதான் சமூக ஆர்வலர்களும் குற்றம் சாட்டுகிறார்கள். ஏனென்றால் இது ஏதோ நேற்று சாலை சரியில்லாமல் இன்று சரி செய்ய வேண்டிய கோரிக்கை வந்ததல்ல. கடந்த சில ஆண்டுகளாகவே இந்த நிலை நீடிக்கிறது. ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் தான் அந்த பயணம் மேற்கொள்ள வேண்டியுள்ளது. எனவே இதற்கான ஏற்பாடுகளை கண்டிப்பாக வனத்துறை முன்னமே செய்திருக்கலாம். தொடர்ச்சியாக வைக்கப்பட்ட கோரிக்கைகளிலும் அதற்கான எந்த ஒரு பலனும் இல்லை என்பதுதான் இந்த மக்களிடையே மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. எனவே ஒரு அடிப்படை வசதியான அந்த சாலைகளை மேம்படுத்தி கொடுத்தாலே அந்த மக்கள் போயிட்டு வர, அதாவது ஒரு சாதாரணமாக ஒரு பாதுகாப்பான ஒரு பயணமாக சென்று வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த வழியாகத்தான் தினந்தோறும் ஒரு அரசு பேருந்து ஒன்றும் அதற்கு மேலுள்ள மாஞ்சோலை எஸ்டேட் அந்த பகுதிக்கு செல்கிறது. எனவே இவ்வளவு ஒரு குறுகலான ஒரு சாலை, அதுவும் ஒற்றையடி சாலை, ஒரே பகுதியாக ஒரே சாலை தான். அந்த ஒற்றை சாலை வழியாக தான் மேலே செல்ல வேண்டும். அதே போல சென்றுவிட்டு திரும்பி மீண்டும் வருவதனாலும் அதே வழியாக தான் வர வேண்டும். அப்படிப்பட்ட நேரத்தில் அது மட்டும் இல்லாது வெள்ளி சனி ஞாயிறு என அந்த விடுமுறை நாட்களில் அதிகமாக மக்கள் வந்து செல்லக்கூடிய பகுதி, குறிப்பாக 300 400 வாகனங்கள் வரை வந்து செல்லக்கூடிய அந்த பகுதியாக இருக்கிறது. அப்படி அவ்வாறு இருக்கக்கூடிய சூழலை இவ்வளவு பயணிகள், இவ்வளவு சுற்றுலா பயணிகள், அதுவும் கடந்த ஒரு 10 நாட்களுக்கு முன்பாக கூட இந்த பகுதியில் சாலை சரியில்லாமல் தான் ஒரு விபத்து ஏற்பட்டது. அதில் 3 குழந்தைகளுக்கு மேல் காயம்பட்டது. 13 பேர் அதற்காக மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொண்டனர். ஆனால் அந்த வேன் கவிழ்ந்த விபத்து கூட அவர்கள் கோயம்புத்தூரிலிருந்து வந்திருந்த சுற்றுலா பயணிகள். இவ்வாறு மாவட்டம் தாண்டி அடுத்தடுத்த பகுதிகளில் இருந்தும் தமிழகம் முழுக்க பல்வேறு இடங்களில் இருந்தும் இந்த மணிமுத்தாருக்கு வருவது என்பது இந்த இடத்தின் இயற்கை சூழ்நிலையின் சிறப்பு. ஆனால் அந்த இயற்கை சூழ்நிலையை பாதுகாக்கும் வகையிலும் பராமரிக்கும் வகையிலும் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதா என்பதுதான் தற்பொழுது வரை கேள்விக்குறியா இருப்பதாகத்தான் சமூக. இந்த நிலையில அந்த பகுதி மக்கள் இது குறித்து யாரிடம் புகார் மனுக்களை கொடுத்திருக்காங்க? இது குறித்து இது முக்கிய சுற்றுலாத்தலம் என்பதால், அது மட்டுமில்லாது இதை சார்ந்து உள்ள அந்த பகுதியில் உள்ள மக்களின் வாழ்வாதாரம் இருப்பதால், அதாவது அங்குள்ள கடைகளாகட்டும் உணவகங்களாகட்டும் விடுதிகளாகட்டும் இதை நம்பி இருக்கின்றன. எனவே அவர்களும் இதற்கான முயற்சிகளை மேற்கொண்டுள்ளார்கள். அதற்காக சட்டமன்ற உறுப்பினரையும் அதே போல அந்த பகுதியை சேர்ந்த பேரூராட்சி தலைவரையும் அவர்களிடம் கோரிக்கை மனு கொடுத்துள்ளார்கள். அதே போல இது குறித்து மாவட்ட நிர்வாகத்தும் தெரியப்படுத்துவதாக கூறியிருக்கிறார்கள். ஆனால் வனத்துறையிடமும் இது சம்பந்தமாக அதிகபட்ச மனுக்கள் கொடுத்தும் இதுவரை தகுந்த நடவடிக்கை இல்லை என்பதுதான் அவர்களுடைய தற்பொழுது வரை ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது. சரண்யா, சரி, எவ்வளவு நாளா இந்த கோரிக்கைகளானது எவ்வளவு நாளா முன்வைக்கப்பட்டு இருக்கு? இது கடந்த சில ஆண்டுகளாகவே இந்த கோரிக்கைகள் வைக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது நிகழ்ந்த விபத்து, கடந்த ஒரு 10 நாட்களுக்கு முன்பாக நடந்த விபத்து அந்த பகுதியில் மிகுந்த ஒரு கவனத்தை ஏற்படுத்தியுள்ளது வன அலுவலர்களுக்கு. எனவே அதைத் தொடர்ந்து வனத்துறையின் அந்த களக்காடு முன்னரே அம்பாசமுத்திரம் உதவி இயக்குனர் அவர்கள் நேரடியாக சென்று திரு காஞ்சனா அவர்கள் நேரடியாக சென்று அந்த பகுதியில் சென்று ஆய்வு செய்துள்ளார். அதுவும் அந்த வன சோதனை சாவடியிலிருந்து அருவிக்கரை வரை நேரடியாக சென்று ஆய்வு செய்துள்ளார். சாலையின் தரம் எப்படி இருக்கிறது, என்ன செய்ய வேண்டும், எந்த
இடத்தில் முதற்கட்ட பணிகள் மேற்கொள்ள வேண்டும் என்பதை ஆய்வு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார். எனவே விரைவில் அந்த பேச்சூர் என்று சொல்லக்கூடிய அந்த பழுது பட்ட இடங்களில் முதற்கட்டமான பணிகளை செய்ய வேண்டிய பணிகளை ஆரம்பித்தாலே மிகப்பெரிய அளவில் ஒரு பாதுகாப்பான ஒரு பயணமாக இருக்கும் என்பது இந்த மக்களுடைய எதிர்பார்ப்பு. சரண்யா. நாகராஜ், அதே போல பேரூராட்சி தலைவர் சிவன் பாபு நம்மள்ட்ட பேசும்பொழுது இந்த சாலை விரைவில் சீரமைக்கப்படும், அதற்கான நடவடிக்கையில நாங்க இறங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது குறித்த தகவல் ஏதாவது இருக்கா தற்போதைக்கு? கண்டிப்பாக இது குறித்து நாம் களக்காடு முன்னுந்துறை புலிகள் காப்பக கள இயக்குநரிடம் கேட்டபொழுது கூட அவர் கூறியது இதுதான் தெரிவித்திருந்தார். அதாவது விரைவிலேயே இதற்கான ஏற்பாடுகளை செய்கிறோம். இந்த பிரச்சனையை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக மீடியாக்கள் மிகப்பெரிய அளவில் பெரிதுபடுத்த வேண்டாம். கண்டிப்பாக விரைவிலேயே அதற்கான நடவடிக்கைகள் எடுப்போம். அதுவும் அதற்கான திட்ட அறிக்கைகள் என்பது முழுமையாக நாங்கள் கொடுத்து அதை ஒப்புதல் பெற்று வருவதற்கான காலதாமதம் மட்டுமே ஆகும். மற்றபடி விரைவிலேயே இதற்கான செயல்பாடுகளை இறங்குகிறோம். முதற்கட்டமாக அந்த பேச்சூருக்கு செல்லக்கூடிய பழுதுபட்ட இடத்தில், அதாவது சாலைகள் மிகவும் மோசமான இடங்களில் அதற்கான சாலைகளை சீரமைக்கும் பணியை முதலில் தொடங்குகிறோம் என்று தெரிவித்திருந்தார். ஆனால் அதற்கான கால அளவை அவர் குறிப்பிடவில்லை. இருப்பினும் விரைவில் அதை தொடங்குவோம், அதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் என்பதும் தெரிவித்திருந்தார். நம்மையும் அழைப்பதாகவும் தெரிவித்திருந்தார். சரண்யா. நாகராஜ், இந்த சாலை சேதமடைஞ்சிருக்கிறது மட்டும் இல்ல, இங்க பாத்தீங்கன்னா அடிப்படை வசதிகள் கூட முறையா இல்ல அப்படின்னு அங்க வரக்கூடிய சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இது குறித்து வனத்துறை சார்பில் என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கு? அதாவது சரண்யா, இது குறித்து வனத்துறையிடம் பேசும்பொழுது அவர்கள் தெரிவிக்கக்கூடிய ஒரு கருத்து என்னவென்றால், இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அதிகம் பெண்களும் வருகிறார்கள், குழந்தைகள் அதிகம் வரக்கூடிய பகுதியாக இருக்கிறது. எனவே இவர்களுக்கு தேவையான, அதாவது நாம் கண்கூடா பார்க்கும் பொழுது அந்த பகுதியில் அந்த அருவி கரைகளின் அருகிலேயே அந்த குப்பைகள் இருந்து எந்த அளவுக்கு அந்த மக்கள் விட்டு சென்றுள்ளார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. அது அந்த அழகான இயற்கையான அந்த இடத்திற்கு அது ஒரு ஆபத்தை, ஒரு சுகாதார சீர்கேட்டை சேர்க்கும் வகையில் உள்ளது. எனவே மக்களுக்கும் அந்த விழிப்புணர்வு வர வேண்டும். இதற்கான ஒவ்வொரு பகுதியிலும் அதற்கான அறிவிப்பு பலைகள் வைக்கப்பட்டுள்ளன. எனவே அதனை படித்து அவர்கள் அதற்கான பகுதியில் அந்த குப்பைகளை போட வேண்டும். அதே போல குப்பை தொட்டிகளை அதிகப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை இருக்கிறது. அந்த பகுதியில் குப்பை தொட்டி அருவிக்கரையில் இல்லை. ஆனால் இது குறித்து அந்த வனத்துறை கள இயக்குநரிடம் கேட்ட பொழுது உடனடியாக அந்த இடத்தில் குப்பை தொட்டிகளை வைப்பதற்கான, குப்பை சேகரிக்கும் தொட்டிகள் வைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார். எனவே அந்த மாதிரியான நடவடிக்கைகள் இருந்தால் மட்டுமே இது உடனடியாக அந்த சாத்தியம் என்பது, சுத்தம் சுகாதாரம் என்பது சாத்தியமாகும். ஏன்னா இயற்கையான ஒரு புத்துணர்ச்சி தரக்கூடிய இடமாகத்தான் அந்த அருவிக்கரை பார்க்கப்படுகிறது. அதுவும் மூலிகை கலந்த வரக்கூடிய அந்த நீரானது அந்த இடத்தில் சோப்பு ஷாம்பு பயன்படுத்தக்கூடாது என்று விளம்பரங்கள் எழுதிப்படப்பட்டுள்ளது. அது தற்பொழுது கடைபிடிக்கப்பட்டு வருவது பார்க்க முடிகிறது. ஏனென்றால் அங்கு காவல்துறையினர், வனத்துறையினர் காவலுக்கு நிற்கின்றனர். ஆனால் அவர்களால் அந்த குப்பைகளை தடுக்க முடியவில்லை. அந்த மாதிரியான சூழல் தான் உள்ளது அங்க. சரண்யா, மக்களும் இதில் விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டும். குப்பைகளை அதற்கான குப்பை தொட்டிகளை போட வேண்டும் என்பதும் அவருடைய வனத்துறை தரப்பில் சொல்லப்படுகிறது. எனவே அதற்கான ஏற்பாடுகளும் இவர்கள் வனத்துறை தரப்பில் செய்து கொடுக்கப்பட வேண்டும். அதாவது குப்பை தொட்டிகளை அங்கங்கே அதிகப்படுத்த வேண்டும். அதனைத் தொடர்ந்துதான் இந்த சுத்தம் சுகாதாரம் என்பது மட்டுப்படும். அதே போல அவர்கள் உடைமாற்றக்கூடிய அறைகள் என்பது ஒரு சுகாதாரமாக இல்லை என்ற குற்றச்சாட்டு அதுவும் சொல்ல முடிகிறது. அது பெண்கள் அதிகம் பேர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டாக அந்த இடத்தில் இருந்தது. அந்த பகுதியையும் சுத்தப்படுத்த வேண்டும். அதே போல பராமரிப்பதற்கான ஒரு பணியாளரை நியமிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் இருக்கிறது. சரண்யா. நாகராஜ், இது சம்பந்தமாக நாம் முண்டதுறை புலிகள் காப்பகம் உதவி இயக்குனர் காஞ்சனாவை தொடர்பு கொண்டு கேட்டபொழுது இன்னும் ஒரு மாதத்தில் இந்த சாலையானது சீரமைக்கப்பட்டு இந்த பணிகளானது முடிவடைந்துவிடும் என அவர் உறுதி கொடுத்திருக்காரு. அதிகாரிகள் கூறியுள்ளது போல இந்த நெல்லை மாவட்டத்தின் சுற்றுலா தலமான மணிமுத்தாறு நீர்வீழ்ச்சிக்கு செல்லக்கூடிய இந்த சாலையானது விரைவில் சீர் செய்யப்படுகிறதா என நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய கள தகவல்களுக்கு நன்றி நாகராஜ்.